சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னையில் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். தொடக்க கல்வித்துறையில் 2009ஆம் ஆண்டு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தது. அதனை நிறைவேற்றக் கோரியும் கோரிக்கையை வலியுறுத்தியும் சென்னையில் தொடர்ந்து 4 நாட்களாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். காமராஜர் சாலையில் நடைபெற்ற இப்போராட்டத்தை அடுத்து அங்கு குவிக்கப்பட்ட போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தாங்கள் அகிம்சை முறையில் போராடி வருவதாகவும் தாங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என நம்புவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களை கொலை குற்றவாளிகள் போலவும் தேச விரோதிகள் போலவும் அரசு கைது செய்து வருவதாகவும் தங்களின் ஆடைகளை கிழித்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் ஆசிரியர்கள் கொந்தளித்தனர். ஆசிரியர்கள் மாதிரி நடத்தல சார். நாங்க கொலை குற்றம் செஞ்சுட்டா மாதிரியோ கொலை பண்ணிட்டு ஒரு ரவுடிகளை போல ஒரு கைதிகளை போல எங்களை நடத்துறாங்க சார். எங்களை தேச துரோகிகள் மாதிரி நடத்துறாங்க சார். நாங்க கேட்கறது ஒரு நியாயமான இடம், எங்களுக்கு கேட்ட இடத்துல எங்களை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு ஓரமா உட்காந்து இது பண்ண. நாங்க அகிம்சை முறையில தான் சார் நாங்க போராடுறோம். நாங்க பொதுமக்களுக்கு எந்த இரையோட கொடுக்கல. ஆனா எங்களை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கோஷம் கூட போட விடாம ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களையும் ஆடைகளை கிழிச்சு எங்களை ஒரு ரவுடிகளை கையாளுறது போல கையாளுறாங்க சார். போராட்டத்தின் போது சில ஆசிரியர்கள் மயக்கம் அடைந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.